என்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் முதற்கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. ரம்பலம் ரம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் இங்கே வணங்கிக் கொள்ளுகின்றேன். காமகோடு பீடத்தில் எழுந்தருளி ஞான ஆசி வழங்கி வருகின்ற ஸ்ரீமத் பெரியவாருடைய திருவடி கமலங்களை நான் திசை நோக்கி வணங்கி வருகின்றேன். சங்கரா கல்லூரியில் சைவ சித்தாந்த வகுப்பை எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்துகின்ற தமிழ்துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு ஒப்புதல் அளித்த சங்கரா கல்லூரியினுடைய முதல்வருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். நேர் வகுப்பாக இங்கே வந்து ஞான சித்தியாரின் நிறைவு பகுதியாக 12ஆம் சூத்திரத்தை கேட்க வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களாகி உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் மனங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவஞான சித்தியாரில் நிறைவு பகுதியாக இருக்கின்ற நூற்பாவை நாம் சிந்திப்பதற்கு முன்னால் 11ஆம் சூத்திரத்தோடு நூலினுடைய கருத்தெல்லாம் முடிகின்றது. காணும் கண்ணுக்கு காட்டு முழம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் சிலுமே என்று சிவஞான போதம் இதனுடைய தலைமை நூல் 11ஆம் நூற்பாவை சொல்லுகிறது. அயரா அன்பின் அரண்கடல் செல்லும். அந்த அயராமை என்பது மறவாமையின் அர்த்தம். இறைவனை நாம் மறக்கக்கூடாது. சிவஞான போதத்தில் ஒரு வெண்பா வரும், தன்னை அறிவித்து தான் தானாகச் செய்தானே பின்னை மறத்தல் பிழை என்று ஒரு வெண்பா வரும். அதுக்கு உரை எழுதுகின்ற சிவஞான சுவாமிகள் பின்னை மரத்தல் பிழை என்பதாலே முன்னை மரத்தல் பிழை அல்ல என்று எழுதுகிறார். இறைவன் தன்னுடைய அருள் அனுபவத்தை அடியார்களுக்கு சொல்வதற்கு முன்னாலே, காட்டுவதற்கு முன்னாலே இறைவனை நாம் மறந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானுடைய இருப்பை அவன் காட்டுவான். இங்கே நீங்கள் பாடம் படிக்க வந்திருக்கின்ற இத்தனை மாணவர்களுக்கும் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இறை அனுபவ நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும். மறக்க முடியாத நிகழ்ச்சியாக கூட அது இருக்கும். அதுபோல் வாழ்க்கையில் சோதனை காலங்களிலோ அல்லது வேண்டுதல் வைக்கின்ற பொழுதோ அதை ஏற்று பெருமான் உங்களுக்கு அருளுகிறான் என்பதை நீங்கள் உணர்ந்த பின்னால் அவனை மறக்கக்கூடாது. அதற்கு முன்னால் நீங்கள் மறந்திருக்கலாம், வழிபடாமல் இருக்கலாம். அவனுடைய இருப்பை, அனுபவத்தை உங்களுக்கு காட்டிய பின்னால் இறைவனை மறக்கக்கூடாது. அதைத்தான் தன்னை அறிவித்து தான் தானாகச் செய்தானை பின்னை மறத்தல் பிழை என்று சொல்றார். பின்னை மறத்தல் என்றால் தானாகச் செய்த பின்னால், அருள் அனுபவத்தை நமக்கு தந்த பின்னால் மறக்கக்கூடாது. அதனால்தான் அடியார்கள் எல்லாம் மறவாமை வேண்டும் என்றுதான் கேட்கிறார். காரைக்கால் அம்மையார் கைலாயத்திற்கு போகிற பொழுது பிறவாமை வேண்டும், எனக்கு மீண்டும் பிறப்பிருந்தால் நான் என்ன பண்றது, மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் என்கிறார். சுந்தர பெருமான் ஆட்கொண்ட பின்னால்
இத்தாபிரை சூடி பாடுகின்றவர் எத்தால் மறவாதே நினைக்கின்றேன், உன்னை மறவாமல் நினைக்கின்றேன் என்கிறார். அப்பர் பெருமான் உருவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வேண்டும் என்று கேட்கிறார். எனவே மறத்தல் என்பது பெரிய பிழை. திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லுகிறார், என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகர்க்குன்றார். என்ன நன்மையை ஒருவர் செய்திருந்தாலும் அதை நீங்கள் மறந்து விடலாம். ஆனால் ஒருவர் செய் நன்றி, தகுந்த நேரத்திலே காலத்தினாலே செய்த நன்றி ஒன்று இருந்தால், நன்மை இருந்தால், அதை மறந்தால் உங்களுக்கு உய்வில்லை, பரிகாரம் கிடையாது, உய்வில்லை. புறநானூற்றில் என்னன்றி கொண்டார்க்கும் என்பது என்னெல்லாம் நன்மை என்றால், ஆண்முலை அறுத்தல், அதாவது பசுக்கொலை செய்தல், பெற்றோர்களை கொல்லுதல், குருவை கொல்லுதல், கர்ப்பிணி பெண்ணை கொல்லுதல், இதெல்லாம் பெரிய பாவம். இந்த பெரிய பாவத்திற்கெல்லாம் கூட உய்தி உண்டு. வழுவாய் மருங்கில் கழுவாயும் உள. ஆனால் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என அறம்பாடிற்றே ஆகிழை கனவ என்று புறநானூற்றில் செய் நன்றி கொன்றால் அதற்கு உய்வு கிடையாது, பரிகாரம் கிடையாது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். பெருமான் நமக்கு செய்த நன்றி இருக்குது இல்லையா, நாம் அவனுக்கு என்ன செய்தோம்? பெருமானுக்கு நாம் ஒன்றும் செய்யலை. ஆனால் அவன் வானத்திலிருந்து மழை மண்ணுக்கு வருவது போல பெருமான் இறங்கி வந்து நமக்கு அருள் புரிவதை மறந்தால், பின்னை மறந்தால் அது பிழை என்கிறார். அதைத்தான் 11ஆம் நூற்பாவில் அயரா, அயரா என்றால் மறவாமை, அன்பு என்றால் பெருமானிடத்திலே செலுத்துகின்ற பக்தி, காதல். அதனால் அரண்கள் செல்லலாம், பெருமானுடைய திருவடியை அடையலாம். அறிவு, இச்சை, செயல் மூன்று இருக்கிறது. அறிவினாலே பெருமானை மறக்கக்கூடாது, அது அயராமை, அது அறிவுக்குரியது. அன்பு என்பது பக்தி, பக்தியினால் மறவாது ஏற்ற வேண்டும். பக்தியால் உன்னை பலகாலும் பற்றியே மா திரு புகழ்பாடி என்று அருணகிரியார் பக்தியால் பாடுகிறார். பக்தியினால் மறவாமல் பெருமானுடைய திருவிடையை சேர வேண்டும், அரண்களில் செல்லுதல். அப்ப அறிவு, இச்சை, செயல் என்றால் மறவாமையும் அன்பு செலுத்துதலும் பெருமான் திருவடிக்கு செல்லுதலும் தான் ஒரு ஆன்மாவுடைய செயல் என்று 11ஆவது நூற்பாவிலே சிவஞான போதத்தினுடைய நூற்கருத்தை எல்லாம் விளக்கி முடித்து விட்டார். முடித்த பின்னால் 12ஆவது நூற்பாவினர் என்ன சொல்கிறார்? செம்மலர் நோன்றால் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி ஆளர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே என்று 12ஆம் நூற்பாவிலே சீவன் முக்தர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சூத்திரம் சொல்லுகிறார். பெருமானை நீங்கள் நினைக்கலாம், மறவாமல் நினைக்கலாம், அன்பு செலுத்தலாம். ஆனால் ஏதோ சூழ்நிலை காரணமாக நீங்கள் பிராரப்த கர்மத்தில் இருக்கீங்க. உடம்பு நமக்கு இருக்கிறது, உடம்பு இருந்தால் பிராரப்த கர்மம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த பிராரப்த கர்மம் உடம்பு இருப்பதாலே நம்மை அறியாமல் மீண்டும் மயக்கம் வரலாம். இதே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பற்றற்று துறந்த பின்னாலும் கூட ஏதோ ஒரு காரணத்தினாலே மீண்டும் ஒரு நினைவு வரலாம். நான் விளையாட்டா சொல்றது, காபி குடிக்கக்கூடாது என்று நாம் பலமுறை அதை விட்டிருக்கிறேன். ஆனால் பலமுறை விட்டிருக்கிறேன் என்ன அர்த்தம்? பலமுறை மறுபடியும் சாப்பிட்டு இருக்கேன். மறுபடியும்
அந்த நோன்பை என்னால் பின்பற்ற முடியல. ஒரு 10 நாள் சாப்பிடாம இருப்பேன். 11ஆவது நாள் பக்கத்தில் சூடாக காஃபி ஒருத்தர் குடிப்பார். அந்த ஆற்றுக்கு அந்த மனம் வந்த உடனே நமக்கு ஒரு டம்ளர் கொஞ்சம் எனக்கும் கொடுங்க என்று நாம் சாப்பிட்றோம். இதுபோல பற்று நீங்கினாலும் கூட சூழ்நிலை காரணமாக நமக்கு பற்று வரலாம். அதைத்தான் வாசனைன்றாங்க. மலவாதனை என்றால் நேற்று சொல்லியிருக்கிறோம், பெருங்காயம் இருந்த பாத்திரம், பெருங்காயம் இல்லை என்றாலும் வாசனை இருக்குது இல்லையா? அதுபோல் நமக்கு பற்று இல்லை என்றாலும் கூட மனம் அந்த மலவாதனையினாலே தாக்கப்படலாம், மீண்டும் பற்றுக்கு போகலாம். அதனால் என்ன செய்தார்கள்? அந்த பற்று வராமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? விட்ட பற்று மீண்டும் வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் திருவள்ளுவர் மெய் உணர்தல் என்று ஒரு அதிகாரம் சொன்னார். மெய் உணர்தல் என்ற அதிகாரத்துக்கு அப்புறம் அவா அறுத்தல் ஒரு அதிகாரம் சொல்றார். உரை எழுதுகின்ற பரிமேழகர் என்ன சொல்றார் தெரியுங்களா? அவா அறுத்த பின்னால் தானே மெய்யுணர்வு வரும். மெய்யுணர்வு வந்த பின்னால் அவா அறுத்தல் என்று சொல்லுகிறாரே வள்ளுவர், அதிகாரத்தை மாற்றி வைத்திருக்கிறாரே, என்ன காரணம் என்று அவர் விளக்கிறார். நியாயமா பார்த்தா பற்று நீங்கினால் மெய்யுணர்வு வரும். ஆனால் மெய்யுணர்வுக்கு பின்னாலே அவா அறுத்தல் வைக்கிறார் திருக்குறள்ல. என்ன எழுதுகிறார் என்றால், மெய் உணர்வு வந்த பின்னாலும் பற்று நீங்கி ஞானம் வந்த பின்னால் கூட உலகப்பற்று இருப்பதாலே, பிராரத்த கர்மம் இருப்பதாலே, உடம்பு இருப்பதாலே பயிற்சியால் முன் பயிற்சியால் ஒரு வாசனை தோன்றும், மீண்டும் அதை பற்றலாமா என்று தோன்றும். விஞ்ஞான போரத்தில் ஒரு உதாரணம் சொல்றார். வேம்பு தின்ற புழு போல என்று ஒரு உதாரணம் சொல்றார். வேம்பு தின்ற புழு என்றால் வேப்ப மரத்திலேயே ஒரு புழு இருக்குது. அது வேப்பங்காயை கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு பழக்கணும். அதுக்கு அந்த வேப்பங்காய் தான் கசப்பா இருக்கும். இருந்தால் அந்த புழு அந்த கசப்பு காயை சாப்பிடும். சாப்பிட்டு சுவையாக இருந்து கொண்டிருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ பக்கத்தில் இருக்கிற கரும்பு தோட்டத்தில் அந்த புழு விழுந்துடுச்சு. வேப்ப மரத்தில் இருக்கிற புழு கருப்பங்காட்டில் விழுந்துடுச்சு. கருப்பங்காட்டில் விழுந்த உடனே அந்த கரும்பை கடிக்கிறான். அவனுடைய பழக்க தோஷத்தினாலே வேப்பங்காயை கடிப்பது போல கரும்பை கடிக்கிறான். கரும்பை கடித்தால் இனிப்பா இருக்குது. இனிப்பா இருந்த உடனே கசப்பை காட்டிலும் இனிப்பு நல்லா இருக்குது அல்லவா? வேப்பங்காயை காட்டிலும் கரும்பு சாறு நல்லா இருக்குது அல்லவான்னு அப்படித்தானே எண்ணணும். அது என்ன எண்ணுதான், கரும்பு சாறு நல்லா தான் இருக்கு ஒரு மாதிரி, ஆனாலும் நாம் தினந்தோறும் சாப்பிட்ற வேப்பங்காய் ஆகுமா என்று எண்ணுதான். நாம் தினந்தோறும் சாப்பிட்ற கசப்பான வேப்பங்காய் போல இருக்குமா என்று பழைய நினைவுதான் அதுக்கு வருதான். கரும்பாக இருக்கின்ற அந்த இனிப்பை சாப்பிடுகிற பொழுது கூட அந்த புழு கசப்பை நாடுவது போல இறைவனுடைய பேரின்பத்தை அடைந்த பொழுதும் கூட உலக இன்பத்தை உயிர் நாடும். அதனால்தான் அபாறுத்தல் என்று மெய்யுணருக்கு பின்னாலே வள்ளுவர் சொன்னார். அதே பின்னணியில் தான் சிவஞான போதத்திலும் 12ஆம் சூத்திரம் செம்மலன் ஒன்றால் சேரலொட்டா என்ற சூத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேதான் சிவஞான சித்தியாரிலும் 12ஆம் சூத்திரத்தில் அந்த செய்தியை விளக்குகிறார். அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும் என்று. அதுல மாயமெல்லாம் நீங்கி அரண் மலரடி கீழ் இருக்கும் உயிர் அந்நிலைக்கண் உடம்பு உள்ள வரையில் இவ்வுலகத்தை எவ்வாறு வாழ்வார்கள் என அவாய் நிற்றலால், உடம்பு இருக்கிறவர்களுக்கு இன்னும் உடம்பு போகல, அரண் மலரடி கீழ் அவருடைய உள்ளமெல்லாம் பெருமானுடைய திருவடி கீழ். அரண்கள் செருமே என்றால் அவருடைய அறிவு இச்சை செயலெல்லாம் பெருமான் திருவடியில இருக்கிறது. திருவடியில இருந்தாலும் கூட உடம்பு இருக்கிறதே. உடம்பு இருக்கிற பொழுது இந்த உலகத்திலே அவர்கள் எப்படி வாழ்வார்கள், சீவர் முத்தர்கள் எப்படி வாழ்வார்கள் என்ற ஒரு சந்தேகம் வருகிறது அல்லவா? அந்த சந்தேகத்திற்கு இந்த சூத்திரத்தில் விளக்கம் தருகிறார். அதுக்கு முன்னால் ஒரு செய்தி.
போன வகுப்புல தீட்சையை பற்றி சொல்லியிருக்கிறோம். தீட்சைகள சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை என்று ஒன்றோடு. நிர்வாண தீட்சை என்பது ஞானகுரு வந்து செய்வார். ஞானகுரு வந்து செய்கிற பொழுது இந்த நிர்வாணம் சத்தியோ நிர்வாணம், அசத்தியோ நிர்வாணம் என்று இரண்டு வகைப்படும். சத்தியோ நிர்வாண தீட்சை என்றால் தீட்சை செய்தவுடனே உடம்பை விட்டு உயிர் போய்விடும், உடம்பை விட்டு விட்டு உயிர் போய்விடும். அசத்தியோ நிர்வாணம் என்றால் உடம்பு இருக்கும், உயிரும் இருக்கும். அதுதான் அசத்தியோ நிர்வாணம். நிர்வாண தீட்சை செய்தவுடனே பெருமான் திருவடிக்கு உயிர் சென்றுவிடும், அது சத்தியோ நிர்வாண தீட்சை. அசத்தியோ நிர்வாண தீட்சையில் உயிர் பெருமானை அடையாமல் சீமன் முத்தராக உடம்பு இருக்கும், அவளெல்லாம் சீவன் முத்தர்கள் என்று சொல்வார். அந்த சீவன் முத்தர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள்? இங்கே பற்று நீங்கி உலகத்தில் இருக்கிறாங்க, உடம்பு இருக்கிறவர்களுக்கு எல்லாம் இருந்து பற்று எப்படி நீங்கி இருக்கிறார்கள் என்பதை பல்வேறு வகையிலே பல்வேறு உதாரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். மனோன்மணியம் என்ற நாடக ஆசிரியர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறார் இல்லையா, நீராறும் கடல் உடுத்த அந்த புலவர் மனோன்மணியை நாடகத்தை எழுதுகிறார், கவிதை நாடகம். அந்த கவிதை நாடகத்துல ஒரு உதாரணம் சொல்லுகிறார். புளியம்பழமும் தோடும் போலும், புளியம்பழமும் தோடும் போலாம் என்று ஒரு உதாரணம் சொல்றார். அது என்ன அர்த்தம்னா, கிராமத்துல நீங்க புளிய மரத்துல போய் புளியங்காயை பார்க்கலாம். அந்த புளியங்காய் மேல இருக்கிற தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலோடு ஒட்டிட்டு இருக்கும். காயையும் தோலை பிரிக்க முடியாது, அவளை ஒட்டிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் காலம் போக போக அந்த காய் பழமா மாறும். காய் பழமா மாறினால் அந்த தோலை விட்டுவிடும். தோலை விட்டுவிட்டு உள்ளே தனியாக பழம் ஆடும். நீங்க புளியம்பழத்தை போய் பார்க்கிற பொழுது பறித்து அப்படி ஆட்டலாம், குடுகுடுப்ப மாதிரி கிளுகிழுப்ப மாதிரி ஆடும். அப்ப பழம் உள்ளே இருக்கிறது. ரொம்ப நெருக்கமாக இருந்த தோல் எல்லாம் விட்டு போச்சு, பற்று நீங்கியதல்லவா. அதுபோல் புளியம்பழமும் தோலும் போல மனம் பற்று நீங்கும் என்று ஒரு உதாரணம் சொல்றார். அதனால் உடல் இருந்தாலும் உள்ளம் இருந்தாலும் உயிர் இருந்தாலும் பற்று நீங்கிய நிலைதான் சீவன் முத்தருக்கு என்றைத்தான் இந்த பாட்டில் சொல்றார். செங்கமல தாழிணைகள் சேரல் வட்டா திரிமலங்கள் அறுத்து ஈசன் நேசருடன் செறிந்திட்டு அங்கு அவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரண் எனவே தொழுது இறங்கி ஆடி பாடி எங்கும் யாம் ஒருவருக்கும் எளியோம் அல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமாப்பு எய்தி திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று திரிந்திடுவர் சிவஞான செய்தியுடையோரே என்று முதல் பாட்டுல என்னென்ன சொல்றார்? செங்கமல தாளிணைகள் என்றால் பெருமான் திருவடிகள், தாமரை போன்ற திருவடிகளை சேரலொட்டான திரிமலங்கள் ஆணவம் கர்மம் மாயெல்லாம் அறுத்து அதையெல்லாம் நீக்கியாச்சு. சீவன்முத்திரர்களுக்கு இதெல்லாம் கிடையாது, திரிமலங்கள் கிடையாது. ஈசன் நேசரோடும் சேர்ந்து அடியார்கள், ஈசன் அடியாரோடு சேர்கிறார்கள். ஈசன் அடியாரோடு சேர்ந்து அங்கு அவர் தம் திருவேடம் ஆலயம், அடியாருடைய திருவேடமே சிறப்பு. மெய்ப்பொருள் நாயனார் சொல்வது போல மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்பது போலவும் ஆலய தரிசனங்கள் எல்லாம் செய்து அரணை தொழுவார்கள், பெருமானை தொழுது இறங்குவார்கள், பாடுவார்கள், ஆடுவார்கள். யாருக்கும் நாங்கள் எளியவர்கள் அல்ல, எல்லாருக்கும் மேலாக நாங்கள் இருக்கிறோம் என்று இருமாப்பு எய்துவார்கள். அப்பர் பெருமான் இருவாந்திருப்பன் கொலோ, ஈசன் பல்கணத்தை எண்ணப்பட்டு இருமாந்திருப்பன் கொலோன்னு சொல்றார் இல்லையா, அவரைதான யாமார்க்கும் குடியல்லோன்னு சொல்றார். இதெல்லாம் சீவன்முக்தி நிலையிலே அடியாரோடு கலந்து, அடியார் கூட்டத்தோடு சங்கமத்தோடு கலந்து அவருடைய திருவேடங்களை எல்லாம் வணங்கி அவரோடு சேர்ந்து பாடி ஆடி ஆலய தரிசனம் செய்து எல்லோருக்கும் மேலாக நாங்கள் இருக்கிறோம், யாருக்கும் நாங்கள் அடிமை இல்லை, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை
என்று இருமாந்திருத்தல் என்பதுதான் சீவன்முத்தருடைய செயல் என்று முதல் பாட்டில் சொன்னார். சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்றார்? ஈசனிடத்திலே அன்பு இல்லை என்றால் அடியவருக்கு அன்பில்லார்னார். சைவ சித்தாந்தத்துல குரு லிங்க சங்கமம் என்று 3 சொல்லியிருக்கிறாங்க. குருவை வணங்க வேண்டும், இலிங்க பூஜை சிவபூஜை செய்யணும், அடியாரை வணங்கணும், அடியார் பூஜை செய்யணும். அது மாகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவாங்க. மகேஸ்வர பூஜை சிவபூஜை, மாகேஸ்வர பூஜை அடியார் பூஜை. அது இல்லாமல் குரு மகேஸ்வரை காட்டுகின்ற குருவை வணங்க வேண்டும், குரு பூஜை. அதனால ஈசனுக்கு அன்பு என்றால் அடியவருக்கு அன்பு இருக்கும். அது எவ்வுயிருக்கும் அன்புன்றார். ஏனென்றால் எல்லா உயிர்களும் ஈசன் கலந்திருக்கிறான். எல்லா உயிர்களும் ஈசன் கலந்திருப்பதாலே ஈசனுக்கு அன்பு இருந்தால் எல்லா உயிரிடத்திலும் அன்பு இருக்கும். ஆனால் ஈசனுக்கு அன்பில்லார், அடியாருக்கு அன்பில்லார், எவ்வுயிருக்கு அன்பில்லார், தமக்கும் அன்பில்லார். அப்படி சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, அன்பே இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அதை சொல்றார். பேசுவது என் அறிவில்லா பிணங்கள். அதெல்லாம் அறிவில்லாத பிணங்கள். அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் பிறப்பிறப்பில் அவர்கள் இருப்பார்கள். ஈசனிடத்தை அன்பு வைத்தால் அவர்கள் பிறப்பிறப்பில் உட்படுவார்கள். ஆனால் சீவன்முத்தர்கள் எல்லாம் ஆசையிடும் அரணடியான் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமும் உன்கருவமாக செய்கின்றார். அடியாளுக்கு செய்கின்ற பணிதான் நம்முடைய பணி. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் பெருமானுக்கு மட்டும் சொல்லல, அடியாருக்கும் சொல்லுகிறார். உழவார பணி செய்கிறார் இல்லையா, அதனால் அடியாருக்கும் வணக்கம் செய்து அவளை பணிகிறார். கூசி மொழிந்து அருள் ஞான குறியில், அருள் ஞான குறி என்றால் சிவலிங்கம் என்ற குறி, ஏதோ ஒரு அடையாளம் வைத்து பெருமானை இதை பூசிக்க வேண்டும், கும்பிட வேண்டும், பாட வேண்டும், ஆட வேண்டும். அதுதான் பிறப்பு நீங்குவதற்கு வழி என்று ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லார், தமக்கும் அன்பில்லார் என்று சொல்றார். இந்த பாட்டுக்கு சிவஞான சுவாமிகள் ஒரு இடத்துல ஒரு அழகான குறிப்பு சொல்றார். அது என்ன குறிப்புன்னா, இந்த பாட்டுல ஈசனுக்கு அன்பில்லார், எவ்வுயிருக்கு அன்பில்லார்னு சொல்லிட்டு தமக்கும் அன்பில்லார்ன்றார். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர்னு பாடுறார் இல்லையா திருவள்ளுவர். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியன் இருக்குது, இங்க தமக்கும் அன்பில்லார்னு சொல்றாரே, இது முரணாகும் அல்லவா என்று ஒரு கருத்தை கேட்கிறார் சிவஞான சுவாமி. திருக்குறளை நீங்க பார்த்தீங்கன்னா அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர்னார். ஆனால் இந்த இடத்துல அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார் என்று சொல்றது முரண் அல்லவா என்றால் அழகான விளக்கம் தருகிறார். அங்கே சொல்வது திருவள்ளுவர் சொல்வதல்லவா, அது உடம்பை நோக்கியது. தமக்கும் அன்பில்லார் என்றால் எல்லாம் தமக்குரியர் என்றால் தம்முடைய உடம்புக்குரியர்னு அங்க சொல்றார். ஆனால் இங்க தமக்கு என்பது உயிருக்கு சொல்றார். எனவே சிவஞான சித்தியார் தமக்கும் அன்பில்லார் என்பது உயிரை நோக்கி சொல்வது, உயிருக்கு உறுதியை தேட முடியாமல் வீணாக போவார்கள் என்பது. ஆனால் வள்ளுவர் தமக்கும் அன்பில்லார் என்பது உடம்புக்கு சொல்வது. எனவே முரணாக ஆகாது என்று அங்க விளக்கத்தை தருவார்கள். அதனால் தமக்கும் அன்பில்லார் என்றார் தம்முடைய உயிருக்கு உறுதி தேடாதவர்கள் என்கிறார். அப்புறம் அடுத்த பாடல்ல சிவோகம் பாவனையிலே நாம் பெருமானை வணங்க வேண்டும், அறிவறியான் தரையறிய ஆக்கை ஆக்கி அங்கங்கே உயிர்க்கு உயிராய் அறிவு கொடுத்து அருளால் சிறிதலினால் திருவேடம் சிவன் உருவே ஆகும். சிவோகம் பாவிக்கும் அத்தால் சிவனும் ஆவர், குறியதனால் இதயத்தை அரணைக்கூடும் கொள்கையினால் அரணாவர், குறுகெடு தாமடியும் நெறியதனால் சிவமேயாய் நின்றிடுவர் என்றால் நேசத்தால் தொழுதிடு நீ பாசத்தார் விடவே என்று சொல்றார். எனவே திருமேனியில், நம்முடைய திருமேனியிலே பெருமான் இடமாக இருக்கிறார். மாணிக்கவாசகர் சொல்றார் இல்லையா, உடலிடம் கொண்டாய் என்று சொல்றார் இல்லையா.
அதுபோல இங்கே அறிவறியான் தன்னை அறிய யாக்கை யாக்கிறார். உலகத்தாலே பார்க்க முடியாத சிவனை அறிவதற்கு நமக்கு ஒரு உடம்பை கொடுத்திருக்கிறான் பெருமான். அடியாருக்கு உடம்பை கொடுத்து அந்த உடம்பிலே உயிரை கொடுத்து உயிருக்கு உயிராக பெருமான் இருக்கின்றான். அது ஒரு நிலை. அப்போ அதனால் திருவேடமே சிவவேடம். சிவன் உரு எது என்றால் அடியாருடைய திருமேனிதான் திருவுருவம். சிவனை திருமேனியில் கொண்டுள்ள அடையாளம். அவர்களை சிவமே ஆதல் சொல்ல. அதனால் அவர்களை சிவோகம்பாவனையிலே நாம் சிவம் என்று சிவோகம்பாவிலே எண்ணினால் சிவனே ஆவார்கள். இதயத்திலே இதய கமலத்திலே வைத்து வணங்க வேண்டும். பூசாத்தானம் என்பது இதய கமலம். இதை உள்ள கமலத்திலே ஒரு குறியின் கண்ணே சிவனை வைத்து வணங்க வேண்டும். வணங்கினால் சிவனாக. அதாவது உடம்பையே சிவோகம்பாவனையிலே செய்தால் முதல்ல திருவேடத்தினாலே, அதாவது திருநீரு உதிராட்சம் அணிந்து சிவவேடம் பொலிவு அது சிவன். அடுத்து சிவோகம்பாவனையிலே யோகத்திலே சிவோகம்பாவனை செய்து தாம் சிவனாக மாறுதல். மூன்றாவது இதயத்திலே ஏதோ ஒரு குறி பெருமானுடைய அடையாளத்தை வைத்து நீங்கள் யோகம் செய்தால் அங்கே சிவனாக மாறலாம் என்று இதெல்லாம் சிவமாக மாறுவதற்கு வழி அல்லவா? அதனால் நீங்கள் அவருக்கு அன்பு செலுத்தி பாசத்தை நீங்குங்கள் என்று அந்த பாட்டில் சொன்னார். சொல்லிட்டு அடுத்த பாட்டில் திருக்கோயிலை சொல்றார். இப்ப சொன்ன பாட்டு அடியாருடைய வேடம். அடியார்களை எப்படி சிவமாக எண்ணுதல் என்பது அந்த அடியார் வேடம். இங்க திருக்கோயில், திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவன் எனவே கண்டவர்க்கு சிவன் உறைவான். உருக்கோலி மந்திரத்தால் என நினையும் அவர்க்கும் உளன் எங்கும் இளன் இங்கும் உளன் என்பார்க்கும் விருப்பாய வடிவாகி இந்தனத்தில் நெறிபோல் மந்திரத்தில் வந்து உரித்தும் மிகவும் சுரபிக்கு எங்கும் உருக்கான உண்ணால பால் முளைப்பால் விம்மி ஒழுவது போல் வெளிப்பட்டு அருளுவான் அன்பர்க்கே. திருக்கோயில் இருக்கிற திருமேனி சிவலிங்க திருமேனியை சிவனாகவே கண்டு வணங்கலாம். அவளெல்லாம் சரியாளர்கள். 4 நெறி இங்க சொல்லுகிறார். 4 நெறில முதற்படி சரியாளர் தொண்டு நெறி. அந்த தொண்டு நெறியிலே பெருமானை ஞானம் பெற வேண்டும் என்று எண்ணினால் திருக்கோயிலே இருக்கின்ற திருவுருவமே சிவன் என்று எண்ண வேண்டும். சிவனறிவே காண வேண்டும். திருவுருவங்களை காணும்போது சிவனாக கண்டு வழிபடுவது அது சரிய தொண்டு நெறியாருடைய இயல்பு. அடுத்து கிரியாளர்கள். கிரிய யோகம் 2 சேர்த்துக்கலாம். மந்திரத்தினாலே உருவத்தை ஞாசித்து சிவலிங்கத்துல நாம் வேண்டுகின்ற உருவத்தை மந்திரத்தினாலே ஞாசித்து வழிபடலாம். வழிபட்டால் கிரியையாளர்களுக்கும் யோகிகளுக்கும் பெருமான் அருள் புரிவான். அப்போ திருவுருவை சிவனாகவே எண்ணி வழிபட வேண்டும் தொண்டு நெறியாளர்கள். மந்திரங்கள் செய்து மந்திர ஞாசம் செய்து பெருமானை திருமேனியாக ஞாசித்து வழிபட வேண்டும் கிரியாளரும் யோகிகளும். ஞானிகளுக்கு அப்படி என்றால் எப்படி இருப்பான் பெருமானுக்கு என்றால் அந்த விறகில் தீ போல் இருப்பது மறைந்திருத்தல். அது சரியாளருக்கெல்லாம் மறைந்திருக்கிறார். ஆனால் பசுவனுடைய பால்மடியில் இருக்கிற பால் போல இருப்பது யாருக்கென்றால் ஞான நிலை என்றார். யோக நிலை இருக்கின்றவர்களுக்கெல்லாம் பாலை கறந்தால் பால் வருவது போல யோகிகளுக்கு பெருமான் கறக்கின்ற பாலாக இருக்கிறார். ஆனால் ஞானிகளுக்கெல்லாம் சுரக்கின்ற பாலாக இருக்கிறார். கறந்தபால் கண்ணலடு நெய் கலந்தார் போலன்னு சொன்னார் இல்லையா? அந்த கறந்த பால் என்பது கறக்கின்ற பால் என்றால் பசுனுடைய பாலை கறந்தா உடனே பால் வந்துடும். அதுபோல் பெருமான் சீக்கிரமாக யோகிகளுக்கெல்லாம் வெளிப்படுவார். ஆனால் சுரப்பது கன்றை கண்டவுடனே பால் சுரக்குது இல்லையா பசுக்கு? அதுபோல் அடியார்களை பார்த்தவுடனே வெளிப்படுவான். அது ஞானிகளுக்கு என்று இப்படி இந்த பாட்டில் விறகில் தீ இந்தனத்தின் எரினா விறகில் தீ இந்தனத்தின் எரிபோல் சரியாளர்களுக்கெல்லாம் விறகிலே தீ போல மறைந்திருப்பான். கிரியாளர்களுக்கு கடைந்தால் அந்த விறகிலே கடைந்தால் தீ வருவது போல கிரியாளர்களுக்கெல்லாம் வெளிப்படுவான்.
யோகிக்கும் ஞானிகளுக்கும் பசுவுடைய பால்மடியிலே பால் போல கறந்தால் வருவது யோகிகளுக்கு, சுரந்தால் வருவது ஞானிகளுக்கு என்று இப்படி ரெண்டு உவமைகளை சொல்றார். விறகில் தீ, பசுவினுடைய பால், அந்த இரண்டை வைத்து 4 நெறியாளருக்கு அங்கே உதாரணத்தை சொன்னார். இனி அடுத்து ஞான யோக கிரியா சரியை 4ம் நாதந்தன் படி ஞானி 4னுக்கும் உரியன். ஊனமிலா யோகம் முதல் 3னுக்கும் உரியன் யோகி. கிரியாவான் தான் ஒன்கிரியாதி ஆன 2னுக்கும் உரியோர். சரியில் நின்றோ அச்சரியக்கே உரிய நாதலினால் யாருக்கும் ஈனமில்லா ஞான குருவே குருவாம். இவனே ஈசன், இவன்தான் என்று இறங்கி 4 குருவை சொல்றார். சரியா குரு, கிரியா குரு, யோக குரு, ஞான குரு என்று 4 குருவை சொல்றார். அந்த 4 குருவில் ஞானியா இருக்கின்றவன் 4னுக்கு உரியான். ஞான குருவா இருக்கவர் யோகத்தையும் சொல்லலாம், கிரியை சொல்லலாம், சரியை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் யோகியா இருக்கிறவர் யோகத்தை சொல்லலாம், கிரியை சொல்லலாம், சரியை சொல்லலாம். கிரியாளன் இருக்கின்றவர் கிரியை சொல்லலாம், சரியை சொல்லலாம். சரியாளன் சரியை மட்டும் சொல்லலாம். எனவே சரியா குரு சரியை மட்டும் சொல்லிக் கொடுப்பவன், கிரியா குரு சரியை கிரியை இரண்டையும் சொல்லிக் கொடுப்பவன், யோக குரு சரியை கிரியை யோகம் 3ஐயும் சொல்லிக் கொடுப்பவன், ஞானகுரு சரியை கிரியை யோகத்தோடு ஞானத்தை சொல்லி வழிகாட்டுவான். அந்த ஞானகுரு தான் சிவமாக வருவான். 4 நெறி 4 குருவாக இருந்தாலும் கூட ஞான குருவாக வருவன் தான் சிவன். குருவே சிவம் சொல்றார் இல்லையா திருமூலர். அந்த குருவே சிவன் என்பது ஞான குருவைத்தான் சொல்லுகிறார். அதான் ஈனமிலா ஞான குருவே குரு, இவனே ஈசன், இவன் தான் ஞானகுரு தான் நமக்கு ஈசனாக இருக்கின்றான் என்று ஞானகுருவை நாம் வழிபட வேண்டும் என்பதை சொன்னார். அப்படியே ஞானாசிரியருக்கு என்ன பெருமை என்பதை அடுத்த பாட்டில் சொல்றார். மந்திரத்தால், மருந்துகளால், வாய்த்த யோகத்தால், மணிரத குளிகையினால் மற்றும் மற்றும் தந்திரத்தே சொன்ன முறை செய்ய வேத சகலகலை ஞானங்கள் திரிகால ஞானம் அந்தமிலா அணிமாறி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும். ஆசான் அருளால் அடிசே ஞானம் வந்திடும். மற்றொன்றாலும் மாறாதாகும். மற்றவையும் அவன் அருளால் மருவும். ஞானாசிரியருக்கு என்ன பெருமை என்றால், மந்திரம், மருந்து, யோகம், மணிரத குளிகைகள், தந்திரங்கள், ஆகமங்கள் சொன்ன முறை, வேதம், சகலகலை ஞானம், கலைஞானம், திரிகலா ஞானம், எல்லாம் அணிமாதி ஞானம், அணிமாதி சித்திகள் எல்லாம் பெறலாம். ஆனால் இவையெல்லாம் ஞானத்தை தராது. இவையெல்லாம் அந்த பலனை தருமே தவிர ஞானத்தை தராது. ஆனால் ஆசான் அருளால், ஞான குருவினுடைய அருளால் ஞானம் பெறுதல் சிவஞானம், அதுதான் பெருமானுடைய அருளை தரும். பெருமானை சேர்ப்பிப்பது எது என்று சொன்னால் சரியை கிரியையெல்லாம் வழிதான். சிவப்பிரகாசத்தில் கிரியை என மருவும் யாவும் ஞானம் கிடைத்திற்கு நிமித்தம் என்றார். கிரியை முதலாக செய்வதெல்லாம் எதற்கென்றால் ஞானத்திற்காக, ஞானம் அடைவதற்காக சொன்னார். அதனால் இங்கே ஞானத்தைத்தான் முடிநிலையாக சொல்லி ஞானம் அடைந்தவருக்கு ஈசன் வெளிப்படுவான் என்று சொன்னார். அடுத்து இன்னொன்று சொல்றார். அருள் குரு பரபிரம்மம் இவன் என்றும், பரசிவன் இவன் என்றும், பரஞானம் இவன் என்றும், பராபரம்தான் என்றும், அறந்தரும் சீர் நிலையெல்லாம் இவனே என்றும் அருட்குருவை வழிபட வேண்டும். ஞானகுருவாக இருந்தால் முதல் எப்படியா பரபிரமமாக இருக்கிறான் அருளாசிரியன் முதல் வண்ணம். அந்த வேத நெறிலே கூறுகின்ற மேலான பொருள் மகா வாக்கிய பொருளாக சொல்றோம் இல்லையா, அந்த ஞானகுரு இவன் தான், அருட்சிவன் இவன் தான், பரபிரமம் இவன் தான் என்றும், பரசிவன் என்று சொன்னால் சிவநெறியர் ஆகம நெறியில் இருக்கிறார்கள் இல்லையா, ஆகமத்திலே வல்லவர்கள் எல்லாம் வழிபடுகின்றார்களே, அந்த வழிபடுகின்ற பரசிவன் இவன் தான் என்றும், பரஞானம் என்றால் அனுபவத்தால் அறிகின்ற ஞானம், கரஞானம் வந்து கலைஞானத்தால் அனுபவ ஞானம் வருது இல்லையா, அந்த பரஞான அனுபவ அறிவால் அறிந்தால் அந்த ஞானகுரு சிவனே என்றும், பராபரன் என்றால் சுத்தமாய் மூலமாக பெருமான் அடியார்களுக்கு மகேஸ்வர மூர்த்தங்கள் பலவாக வரா இல்லையா,
பல வகையான மகேந்திர மூர்த்தங்களாக வருபவனும் நம்முடைய பெருமான் தான் என்று அறம் தரும் சீர்நிலை இவனே என்றும், இப்படி பல்வேறு வகையாக பரபிரமமாக இருக்கிறான், பரசிவனாக இருக்கிறான், பரஞானம் இவன், பராபரன் தான் இவன், அறம் தரும் சீர்நிலையெல்லாம் இவன் என்றும் எத்தனை சொல்றார் பாருங்க. இங்கே பரபிரம்மம் என்பது வேத நெறியிலே சொல்லப்படுகின்ற உபநிடத பொருளாக இருக்கின்ற மகா வாக்கிய பொருளாக இருக்கின்ற பரபிரம்மம். பரசிவன் என்று சொன்னால் சைவாகமங்களிலே சொல்லப்பட்டு வழிபாட்டுக்குரிய சிவனாக இருக்கின்ற அவன் அவன் பரசிவன். பரஞானம் என்றால் ஆகமங்களாலும் திருமுறைகளாலும் வந்த அனுபவ ஞானம், அனுபவ ஞானத்தால் அறியப்படுகின்றவன் பரஞானி, பரஞானம் என்றும். பராபரன் என்றால் அடியார்களுக்கு பல்வேறு வகைகளே, உதாரணமாக 63 நாயன்மார்களுக்கு ஒவ்வொரு வகையா வந்த அருள் புரிந்தான் இல்லையா, வெவ்வேறு வகையான வடிவத்தோடு வந்தான் இல்லையா, அப்படி வருகின்ற பெருமான் இவன் தான் என்றும். இப்படியெல்லாம் பெருமானை வழிபட வேண்டும். வழிபட்டால் அவன் இவன் தானாக பெருமானாக சிவோகம் பாவனையிலே அவன் தானாக நாம் எண்ண வேண்டும். சிவோகம் பாவனையிலே அதற்காக ஞானகுரு என்ன செய்கிறார்? தீட்சை செய்கிறார். அந்த தீட்சை சொல்லுகிற பொழுது நயன தீட்சை, மானச தீட்சை, ஸ்பரிச தீட்சை, இதெல்லாம் சொல்லப்படுது இல்லையா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். இறங்கிய வாரணம் யாமை மீன் அண்டம். அண்டம்னா முட்டைன்னு அர்த்தம். கோழியினுடைய முட்டை இருக்கு இல்லையா, அதை அழகாக்கிற பொழுது அதுக்கு மேலே உட்கார்ந்து கொள்றது, அந்த முட்டையை ஸ்பரிசித்து மூடிக்கொள்ளுகிறது கோழி. அப்பதான் கோழியிலிருந்து பின்னாலே அந்த முட்டை பொறிக்கப்படுகிறது, குஞ்சு வருகிறது. அதுபோல் அது ஸ்பரிச தீட்சைக்கு உதாரணம். ஞானகுரு சீடனை ஸ்பரிசிக்கிறான் இல்லையா, அதற்கு கோழி உதாரணம். வாரணம்னா கோழின்னு அர்த்தம். யாமை என்றால் ஆமை. ஆமை என்ன பண்ணும்? கடற்கரையில முட்டையிட்டு விட்டு கடலுக்குள்ள போயிடும். அந்த ஆமை முட்டையை நினைத்து கொண்டே இருக்கும். அதுபோல் ஞானகுரு மானச தீட்சை, சீடன் நினைத்து கொண்டே இருப்பான், மானச தீட்சை செய்வான். அந்த மானச தீட்சைக்கு ஆமை உதாரணம். மீன், மீன் முட்டை போட்டுட்டு அந்த மீன் முட்டையை பார்த்துட்டே இருக்குமா, பார்த்து கொண்டே இருக்கும் என்றதால் தான் கண்ணை இமைக்காது. கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தால் அந்த மீன் சினை முட்டை பொரிந்துவிடும். எனவே 3 உதாரணத்தை கொடுத்து மீனாட்சி அமைக்க அதுதான் சொல்றாங்க. மீனாட்சி என்றால் இமைக்காத கண்ணுடையவள், மீன் போல இமைக்காத கண்ணுடையவள், அடியார்களை எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறாள் சொல்றாங்க இல்லையா. அதுபோல மீன், யாமை, வாரணம் 3 சொன்னார். மீன் உதாரணம் நயன தீட்சைக்கு, ஆமை உதாரணம் மானத தீட்சைக்கு, கோழி முட்டையிடுதலை அடைகாக்கிறது இல்லையா, அது ஸ்பரிச தீட்சைக்கு உதாரணம். இப்படி இயல்போடு பரிசித்தும் நினைந்தும் பார்த்தும் பரிந்து இவைதாம் ஆக்குமா போல் சிவமே ஆக்கும், பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும் தானே. ஞானகுரு யார் யாருக்கு என்னென்ன பக்குவமோ அதற்கேற்றாற் போல நயன தீட்சையாலே கண்ணப்ப நாயனார் காலத்தி மலைக்கு போற பொழுது சிவபெருமானுடைய அருட்கண் நோக்கம் வருகிறது என்றார். கண்ணப்பர் போன்ற பக்குவிகளுக்கெல்லாம் நயன தீட்சை போதும், பார்த்தால் போதும். சில பேருக்கு சொல்லணும், சொன்னாதான் கேட்கும், வாசக தீட்சை வேண்டும். சில பேருக்கு தொட்டு தட்டி காட்டணும், அடிச்சு சொல்லணும் இல்லையா, அதுபோல் தொட்டு தீட்சை செய்யணும். எனவே பக்குவத்திற்கு ஏற்றாற் போல தீட்சையினுடைய முறைகள் மாறும். அப்படி மானத தீட்சை, நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, திருவிடை தீட்சை எல்லாம் நமக்கு இருக்கிறது. இங்க சுருக்கமாக சொல்லிவிட்டார் சிவஞான சித்தியார்ல. பொதுவாக என்ன சொல்வாங்க, தீட்சை என்றால் தி என்றால் கொடுத்தல், சா என்றால் கெடுத்தல், அதான் தீட்சை. எதை கொடுக்கிறான் என்றால் ஞானகுரு ஞானத்தை கொடுக்கிறான், அஞ்ஞானத்தை கெடுக்கிறான். சா என்றால் அஞ்ஞானத்தை கெடுத்தல், தி என்றால் ஞானத்தை கொடுத்தல். அதான் தீட்சை என்ற சொல்லுக்கு அர்த்தம்ன்றாங்க. அது என்ன சொல்றாங்க, பாசத்தை நீக்குதல், ஞானத்தை கொடுத்தல் என்பதோடு அந்த சொல் முடிஞ்சு போகுது. தி என்றால் பாசத்தை நீக்குதல்,
ஞானத்தை கொடுத்தல் நின்று போது. அதுக்கு மேற்பட்டு ஒரு நிலை இருக்கிற தீட்சைக்கு சிவானந்தத்தை அழுத்துதல் என்று ஒன்று இருக்குது. அதனால தீட்சை 3 நிலை. தீட்சா என்பதில் 2 தான் சொல்லப்படுது. கொடுப்பதும் கெடுப்பதும், ஞானத்தை கொடுப்பதும் அஞ்ஞானத்தை கெடுப்பதும் தான் சொல்லப்படுது. ஆனால் அதற்கு மேல் 3வது ஒரு நிலை, அது சிவானந்தத்தை அழுத்துதல் என்பது. நடராஜ பெருமானை பற்றி உண்மை விளக்கத்தில் சொல்ற பொழுது, தூக்கிய திருவடி அது அருள், அருள்தான் எடுக்கின்றான். தூக்கிய திருவடிகளே ஆன்மாக்களை எடுக்கிறான். எடுத்து வீசு கரத்தினாலே ஆன்மாவை தான் அழுத்தல், நேயத்தினால் சிவானந்தத்தை அழுத்துதல், ஆன்மாவை தான் அழுத்துதல் எந்த யார் பரதம் என்று உண்மை விளக்கத்தில் வரும். வீசு கரத்தினாலே ஆனந்தத்திலே அழுத்துகிறான் இல்லையா நடராஜ பெருமான். அதுபோல குரு சிவானந்தத்தை அழுத்துவது என்றால் நயன தீட்சை, ஸ்வரிச தீட்சை, வாசக தீட்சை, யோக தீட்சை, சாத்திர தீட்சை இதெல்லாம் இருக்குது. இதில் நயன தீட்சை, ஸ்வரிச தீட்சை இதெல்லாம் பாச நீக்கம். கண்களினாலே பார்த்து அதை கைகளினாலே தலையிலே கை வைத்து தீண்டினால் இது ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை. இது பாச நீக்கம். வாசக தீட்சை, சாத்திர தீட்சை என்றால் அது ஞானத்தை கொடுத்தல். வாசக தீட்சை, சாத்திர தீட்சை என்றால் அது ஞானத்தை கொடுத்தல். 3வது நிலை திருவிட தீட்சைன்னு ஒன்று இருக்குது. திருவிட தீட்சை என்பதுதான் சிவானந்தத்தை அழுத்துதல், ஆன்மாவை தான் அழுத்துதல், அது திருவிட தீட்சை. எனவே நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, மானத தீட்சை, வாசக தீட்சை, சாத்திர தீட்சை இதெல்லாம் பாச நீக்கம், ஞானம் தருவதற்கு. திருவிட தீட்சை மட்டும்தான் சிவானந்தத்தை அழுத்துதல் என்று 3ஆம் நிலையாக சொல்வார்கள். அந்த 3ஆம் நிலையை சொல்லி, 3 நிலைகளையும் சொல்லி சிவஞான சித்தியாருடைய 12ஆம் சூத்திரத்தை நிறைவு செய்கிறார். இதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அடியார் கூட்டத்தோடு இருக்க வேண்டும், வேடத்தை வணங்க வேண்டும், ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும், அஞ்செழுத்தை எல்லாம் ஓத வேண்டும், ஞானாசிரியன் சொல்லுகின்ற தீட்சை பெற்று அந்த தீட்சை முறையிலே அனுஷ்டானங்களை செய்து பெருமானுடைய திருவடியை அடைவது. இது விதிமார்க்கம்னு சொல்வாங்க. அதாவது ஞானகுருவாக வந்து தீட்சை பெற்று அஞ்ஞானத்தை நீக்கிக் கொண்டு மெஞ்ஞானத்தை பெறுவதும் திருவிடை தீட்சை பெறுவதெல்லாம் விதிமார்க்கம் என்பது. இந்த விதிமார்க்கத்தை தான் நமக்கு மாணிக்க வாசகர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். திருப்பெருந்துறையிலே குருவாக வந்திருக்கிறார் பெருமான். அஞ்செழுத்தை உபதேசித்திருக்கிறார். சிவஞான போதம் என்ற ஒரு நூலை தந்திருக்கிறார். திருவிடை தீட்சையும் செய்திருக்கிறார். இதெல்லாம் விதிமார்க்க முறையிலே நிகழ்வன. அதனால்தான் சுந்தர பெருமான் மாணிக்க வாசகரை திருத்தொண்ட தொகையில பாடல. ஏனென்றால் திருத்தொண்ட தொகையில சொல்லப்படுகின்ற அடியார்கள் எல்லாம் பக்திமான்கள், பக்தி வழியிலே சென்றவர்கள், அன்பு நெறிலே சென்றவர்கள் அல்லவா. அந்த அன்பு நெறிலே சென்றவர்களை தான் தொகுத்து இவர்களெல்லாம் அடியார்களும் தொகுத்தார். மாணிக்க வாசகரை பற்றி சுந்தருக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவர் விதிமார்க்கம் ஒரு குரு மூலமாக தீட்சை முறையிலே சென்றவர். இவர்களுக்குள்ளே அவர் அடங்காத காரணத்தினால்தான் 63 நாயன்மார்கள் ஒருவராக மாணிக்க வாசகரை சுந்தரர் சொல்லவில்லை என்பதையும் நாம் இந்த நேரத்தில் கூடுதலாக தெரிந்து கொண்டால் கேட்கின்றவர்களுக்கு நாம் அந்த விடை சொல்லலாம் என்பதற்காகத்தான் அந்த கருத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். இப்படி அருமையான சிவஞான சித்தியார் என்ற ஒரு அரிய நூலை நம்முடைய சங்கரா கல்லூரி மூலமாக மகா பெரியவர் நம்முடைய விஜயேந்திர சுவாமிகள், பரமாச்சாரிய சுவாமிகள் அவருடைய அருளானையின் வண்ணம் நம்முடைய பெருமுயற்சி செய்கின்ற நம்முடைய ராதாகிருஷ்ண ஐயா அவர்கள் பெருமுயற்சி எவ்வளோ அடிக்கடி என்கிட்ட தொடர்பு கொள்வார். உடனடியாக அவருக்கு நான் பதில் சொல்ல முடியாது. என்னுடைய வேலைக்கு நெருக்கடியில் நாளைக்கு பார்க்கலாம் சார், நாளைக்கு பார்க்கலான்னு நான் தள்ளி போடுவது. அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படாமல் தன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டு, தன்னுடைய நிலையிலும் தன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டு என்னை வேண்டிக் கொண்டார். அவருக்கு நான் இந்த நேரத்திலே மனங்கறிந்த நன்றியை நான் முதலே செலுத்திக் கொள்கிறேன். அவர் கேட்டவர்களெல்லாம் என்னால் வர முடியாது. நாட்களை தள்ளி போட்டதற்கும் எனக்கு இருக்கின்ற
பணி நெருக்கடி என்பதை அவரே சொன்னார். அவரே அதை உணர்ந்திருக்கிறார். இப்போ கூட எனக்கு முடித்த உடனே 6 மணிக்கு KK நகரில் திருமந்திரத்தை நான் போய் பேசணும். அது இப்போ மணி ஏறக்குறைய 4 ஆகிறது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் புறப்பட்டு திருமந்திரத்துக்கு போகணும். அதனால் இதுபோல ஏதாவது ஒரு பணி நமக்கு இருந்து கொண்டே இருப்பதாலே, ஆனால் சங்கரா கல்லூரியில் இருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் ஆழ்ந்து படிக்கிறார் என்று எனக்கு தெரியும். அவளுக்கெல்லாம் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதால் தான் இணையதளத்தின் வழியாக நான் சொன்னது. இன்னும் கூட எனக்கு வாய்ப்பு இருந்தால் நேராக வந்து சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆசை. நேர்முக பயிற்சியாக இருந்தால் இன்னும் அது நன்றாக இருந்திருக்கும். இது வருகின்ற காலங்களில் அதையெல்லாம் நேரத்தை ஒதுக்கி, ஏனென்றால் இப்போ திடீரென்று இந்த ஆண்டு சொன்னதாலே இந்த மற்ற வகுப்புகளினாலே சரி செய்ய முடியல. அடுத்த ஆண்டு அடுத்த முறை பருவ வரைக்கும் வருகின்ற பொழுது சங்கரா கல்லூரிக்கு என்று சரியாக நாட்களை ஒதுக்கி நேராக வந்து வகுப்பை நடத்தினால் நல்லது என்று நான் எண்ணுகின்றேன். அப்படி மீண்டும் நாம் சந்திக்கலாம். இறைவனுடைய திருவருளும் குருவருளும் கூட்ட இந்த சிவஞான சித்தியார் என்பதை ஓரளவு நாம் முடித்திருக்கிறோம். அது ஆழமாக படிக்க வேண்டிய ஒரு நூல் என்றாலும் ரொம்ப அவசரமாக படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் ஓரளவு இந்த அவுட்லைன் சொல்றாங்க இல்லையா, அதுபோல பருந்து பார்வையாக நாம் சிலவற்றை பார்த்திருக்கிறோம் அல்லவா. அதற்காக நான் என்னுடைய சால்வையை முதலில் நன்றி தெரிவித்துக்கிறேன். என்னையும் தேர்ந்தெடுத்து இதை நடத்த வேண்டும் என்று சொன்ன மகா பெரியவருக்கும் நம்முடைய தலைவராக இருக்கிற ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறி நான் நிறைவு செய்கின்றேன். வணக்கம். சிவா இல்லையா? நிச்சயமா நிச்சயமா செய்யலாம். ஆகஸ்ட் வரைக்கும் செய்யலாம். நிச்சயம் செய்யலாம். அது எனக்கு ஒரு பெரிய பேரு. சிவாய நம்ம வணக்கம் ஐயா. வாசிகி சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். 309வது பாட்டுல, அதாவது 10ஆம் சூத்திரம் லாஸ்ட் பாட்டு, அது ஒரு தம்பனம்ன்ற வேர்டு வருது. என்ன அர்த்தம் தெரியலங்க ஐயா அதுக்கு. அங்கித்தம்பனம்னா அங்கித்தம்பனம் கட்டுப்படுத்துறது, நெருப்பை கட்டுப்படுத்துறது. தம்பனம்னா கட்டுப்படுத்துறது, நெருப்பு சுடாது. மந்திரங்கள் சொன்னா நெருப்பு சுடாது. அதுதான் அந்த எப்படிங்க எனக்கு புரியலங்கய்யா. மந்திரம் சொல்லி பண்றவங்களுக்கு நெருப்பு அவங்கள சுடாது அப்படின்னு எடுத்துக்கணுமா? ஆமா ஆமா, அப்படிதான் 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 மந்திரத்தினுடைய பெருமை சொல்றார். இப்ப காயம் பெருங்காய டப்பால பெருங்காய வாசம் உபமா சொல்றாங்க. இந்த உபமையில அவங்கள வந்து நெருப்பு சுடாது அப்படின்றாங்க. சுடாது சுடாது நெருப்பு சுடாது, விஷம் ஏறாது. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்குது. இன்னைக்கு பயன்படுத்தல நம்ம. அதுதான் அவர் சொல்றார். அதனால மாயை ஆணவம் கர்மமாய் இருந்தாலும் சிவனை பற்றி இருப்பதாலே அந்த குற்றங்கள் எல்லாம் இவங்களை அணுகாது அப்படின்றார். அதுதான் மருந்து மந்திரம் விஷத்தை சாப்பிட்டவங்களுக்கும் அது சாப்பிட்டாலும் அவங்கள பாதிக்காதுன்றாங்க. ஆமா, அதான் சொல்றேன். ஆமா, அந்த பாட்டு பூமி வந்து எனக்கு வித்தியாசமா இருந்ததுங்க. அதான் கேட்டேன். ஆமா, உண்மை சொல்லியிருக்காங்க. எல்லாம் விட்டுருக்காங்க. அங்கித்தமிழ் திருமந்திரத்துல விரிவா வரும். ஓகேங்க ஐயா, நன்றி நன்றி நன்றி. ஐயா வணக்கம். சீதாலட்சுமி பேசுறேன் ஐயா, சென்னையில இருந்து. நான் ரொம்ப லேட்டா வந்து சேர்ந்த மாணவி. எப்படியோ நெருக்கி பிடிச்சி ராதாகிருஷ்ணன் சார் என்ன உள்ள கொண்டு வந்துட்டாரு. ரொம்ப லேட்டா உள்ள அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கேன். இந்த தடவை எப்படி எக்ஸாம்ல சமாளிப்பேன்னு தெரியல. ஆனா அடுத்த பருவத்துல இருந்து நான் நிச்சயம் நல்லபடியா முதல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து வகுப்பு எல்லாத்தையும் விடாம கவனிச்சிருவேன். ஐயா ஒரு கேள்வி நான் கேட்டப்போ கடைசி நாள் அதுல வச்சுக்கலாம். நீங்க மரம் முதலா விதை முதலான்னு கேட்ட போது அத வகுப்பின் இறுதியில விளக்கம் சொல்றேன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, அதாவது அது ஒரு முக்கியமான கேள்விதான். கேட்கிறாங்க. அவங்க எது கேட்கறாங்கன்னா, வினை முதலா பிறப்பு முதலான்னு கேட்கறாங்க. முதல் உயிர் வந்து பிறக்குதே, பிறக்கிற போது அதுக்கு என்ன எந்த வினையும் செய்யலையா, அது எப்படி பிறக்கும்னு கேட்கறாங்க. நாம சித்தாந்தத்துல என்ன சொல்றோம்? வினை இருந்தால்தான் பிறக்க முடியும்னு சொல்றோம்.
அப்போ சார் முதல்ல இருக்கிற உயிருக்கு எப்படி சார் வினா? அது எங்கேயோ ஆணவத்தில் அழிந்து கிடந்தது, அது பிறக்குதுன்னு சொன்னா அது என்ன வினை செய்தது? உண்மையை வினை செய்யலையே, வினை செய்யாவே பிறக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நாம் அதுக்கு என்ன பதில் சொல்றோம்னா, வினை செய்யாம இல்லை, நமக்கு தெரியல. இறைவன் அந்த உயிருக்கு ஒரு உணர்ச்சியை தருகிறான். அலை என்ற தத்துவத்தின் மூலமாக உணர்ச்சி தந்தவுடனே அந்த அறிவு தூண்டப்படுது. ஆன்மாவுக்கு அறிவு தூண்டப்படுது. அறிவு தூண்டப்பட்ட உடனே அது ஆணவம் இருப்பதாலே அதுக்கு விருப்போ வெறுப்போ வருது. ஏதோ ஒண்ணு வருது, விருப்போ வெறுப்பா நமக்கு தெரியாது. ஆனா முதல்ல வர விருப்ப வெறுப்பு தான் அதுக்கு வினை. அதை வைத்துக் கொண்டுதான் பெருமான் பிறப்பை தருகிறான் என்று நாம சொல்றோம். அதுக்குதான் அந்த விதையோ மரமோன்னு சொல்றாங்க. அது என்ன உதாரணம்னா, விதை மரமானா நமக்கு தெரியாது. பெருமான் படைக்கிற பொழுது விதையாவும் படைச்சிருக்கலாம், மரமாவும் படைச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க விதைதான் முதல்ல சொன்னீங்கன்னா விதை காரணம், மரம் காரியம். இல்ல மரம்தான் முதல்லன்னு சொன்னீங்கன்னா மரம் காரணம், விதை காரியம். இன்னைக்கு நமக்கு புரியுது. முதல் தோற்றம் எப்படி நமக்கு தெரியாது. பெருமான் படைத்த பொழுது மரமா படைச்சானா விதையா படைச்சானா நமக்கு தெரியாது. இந்த இரண்டுக்கு மேலாக மாயை என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் முதற் காரணம் நாம சொல்றோம். விதையோ மரமோ காரணம் அல்ல. விதைக்கும் மரத்திற்கு எது காரணம்? விதையை படைத்தாலும் சரி, மரத்தை படைத்தாலும் அதற்கு மேல் மாயை என்ற ஒரு சடப்பொருள் சக்தி இருக்கிறது. அதுதான் காரணம் என்று நாம சொல்றோம். இதுதான் இருக்கிறது. அப்ப மும்மலங்கள்னு சொல்லும் போது ஆணவம் கண்மம் மாயில கண்மம் சொல்லுமா இருந்துகிட்டேதான் இருக்கும். அது அப்படியா ஐயா? ஆமா சொல்லுங்க. உங்க வாய்ஸ் பிரேக் ஆச்சு. சொல்லுங்க, மறுபடியும் கேளுங்க. ஐயா வணக்கம். ஆணவம் கண்மம் மாய இல்ல, கண்மமும் மாயம் கூட ஏதோ ஒரு கட்டத்துல கண்மமும் மாயையும் கூட ஏதோ ஒரு கட்டத்துல நீங்கிடும். ஆனா ஆணவம் இருந்து கொண்டே இருக்குமா ஐயா? அது முற்றாக நீங்கிறதுக்கு வழி இருக்கா? இல்ல ஆணவம் நீங்காது. அதனுடைய சக்தி இல்லாம போயிடுது. சக்தி இல்லாமல் போயிடுதான். பாம்புடைய பல்லை புடுங்கிறது போல ஆயிடுது. அப்படி சொல்றோம் நம்ம. ஆன்மாவோட இருக்கிறதுனால, உடல் இருப்பதால இடையில வந்ததுதான் கர்மம் மாயை. ஆனால் முதல்ல வந்தது ஆணவம் அல்லவா? அது நீங்காது. ஆனால் நீங்கவில்லை என்னாலும் சக்தி இல்லாமல் கிடக்கும். அடித்து போட்ட பாம்பு போல கிடக்கும். அதான் சொல்றோம். ஐயா வணக்கங்க. மணிமேகலை. மணிமேகலை சொல்லுங்கம்மா. ஐயா இன்றைய இந்த கலியுகத்திலயும் ஜீவன் முக்தர்கள் இருக்கிறாங்களாங்க? நமக்கு தெரியாதுங்க. தாராளமா இருக்கலாம். தாராளமா இல்லைன்னு சொல்லவே முடியாது. தாராளமா பல பேர் இருக்கிறாங்க. நாம சில பேர் இளைய மைக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அதாவது ரொம்ப இளைஞர்களா இருக்கிறாங்க மாணவர்கள் பல பேர். இறை அனுபவங்களுக்கு எல்லாம் அந்த அனுபவத்தை சொல்றாங்க. சொல்றது ஆச்சரியமா இருக்கு நமக்கு எல்லாம். அதனால சீவன முக்தர்கள் தாராளமா இருப்பாங்க. ஐயாவுடைய நுழைகுலம் எங்களை மெய் சிலிர்க்க வைக்குதுங்கய்யா. கொடுத்த பேரு உங்களிடத்துல வகுப்பு கேட்கறதுக்கு எம்பெருமான் எங்களுக்கு நெல்லுக்கீரை தண்ணீர் புல்லுக்கும் கிடைக்கிறது போல உங்களோட வகுப்பு கட்டிட்டதுல மகிழ்ச்சி. இல்ல நீங்களாம் புல்லா, நீங்களாம் நெல் அல்லவா? நீங்களாம் புல்லு கிடையாது. பாடம் கத்துக்கிற பாக்கியம் கிடைச்சது எங்களுக்கு எல்லாம் பெரும் பாக்கியம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. வணக்கம் சந்தாலட்சுமி. உரை நல்லா இருந்துச்சுங்கய்யா. நல்லா நாங்களும் நல்லா கத்துக்கிட்டோம். சிவஞான சித்தியார சித்தி வரப்படுறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும் வேண்டும் ஐயா. அங்க மேலும் மேலும் படிங்க. கேட்பதோடு இல்லாம சிந்திக்கணும். மேலும் மேலும் படிக்க. படிச்சாதான் அது விளங்கும். ரொம்ப நன்றிங்கய்யா. சுமதி தாங்க ஐயா பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். சிவஞான சித்தியர் ரொம்ப சிறப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க ஐயா. கால நேரம் காரணமா கொஞ்சமா போயிடுச்சு, அவ்வளவுதானே ஒழிஞ்சு. அதான் நேரம் தான் இல்லம்மா. நேரம் மெல்ல சொல்ல வேண்டிய விஷயம் அதெல்லாம். ஆமா, ஒரு வருஷத்துக்கு படிக்க வேண்டியது. ஆமா, ஒரு ஆண்டு தாராளம் ஒண்ணு படிக்கும். சிறப்பா சொன்னீங்க ஐயா. சுருக்கமா சொன்னா சொல்லிருக்கோம்.
அது ஒவ்வொரு சூத்திரத்திலயும் முக்கியமான கருத்துக்களை சொன்னது எங்களுக்கு ரொம்ப அது போதும், அது படிச்சா போதும். அனுபவமா இருந்ததுங்கய்யா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. நன்றிங்க, நாங்க தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு. ரொம்ப நன்றி. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. உங்களுக்கு இருக்கிற நெருக்கடியிலையும் எங்களுக்கு விடாம இந்த சித்தியார் அருமையா சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் 2 மாதிரி பேப்பர் 48 கொஸ்டின் அனுப்பிச்சிருந்தாரு, அதுலயும் அருமையா இருந்தது. ஓரளவு அதை கேதர் பண்ணாலே ஓரளவு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுதுயா. உங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஐயா. ஐயா சார், சார் வணக்கம். எங்களுக்கு அந்த சிவஞான சித்தியார் வினாவிடை நூல் கிடைச்சா எங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சு தர முடியுங்களா சார்? ராதாகிருஷ்ணன் கேட்கணும் ஐயாவை. சைவ சித்தாந்த வினாவிடை நூல். சார் சித்தியாருக்குன்னு தனியா இருக்கா சார்? சைவ சித்தாந்தம் சரிங்க சார். சித்தியாருக்குன்னு தனியா வினாவிடை இருக்கா? அதாவது எப்படி எனக்கு தெரியல, நான் பார்க்கல அத. ஐயா அதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன் ஐயா தேவையான எல்லா புத்தகங்களையுமே PDF அனுப்பிக்கிறாரு. அவருடைய முயற்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களும் ஐயா. இந்திய தத்துவம் ஆனா அருமையா இருந்துச்சு. நீங்க அம்மாவுக்கு குரியர் போடுறதோட எங்களுக்கு ஒரு PDF-ம் சேர்த்து அனுப்பிச்சு விட்டுருங்க, சைவ சித்தாந்த விடைமுறைய. பாத்துக்கிறேங்க, நூலகத்துல இருக்கும். பாத்துங்க. சரிங்க, நன்றிங்கய்யா, நன்றி. சரிங்க. சரிங்க, நன்றிங்க. ரொம்ப நன்றியா. நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பான்முகில் வழாது பெய்க மல்லி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க,
மற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் செய்